Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான காவிரி கலை தொடர்பாக நேயர்களே, சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 6ஆம் ஞாயிறு. இந்த திருப்பலிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே
பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்பட்டோர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 5-8 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர்ச்செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 1. நாம் பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவரோ ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி கொள்வார். அவரது ஞானமுள்ள
நீரோடையோரம் நரப்பட்ட மரம் போல் அவர் இருப்பார், அவர் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து இன்றும் பசுமை மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார், தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். நேர்மையாளரின் நெறியை என்றும் கருத்தில் கொள்வார். ஆண்டவர், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை வீணானதே. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 12 மற்றும் 16 முதல் 20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழுவதில்லை என சொல்வது ஏன்? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்களாவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குதற்கு உரியவராயிருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துள்ளி மகிழ்ந்த கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர். லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 6, 17 மற்றும் 20 முதல் 26 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு திருத்தூதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர், சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெரும் திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள்.
இப்பொழுது அழுது கொண்டிருப்பவரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவருடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொளுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழிவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான காவிரி கலை தொடர்பாக நேயர்களே, சகோதர சகோதரிகளே, தயவு செய்து நான் சொல்வதை திருப்பிச் சொல்லுங்கள். பிரைஸ் த லார்ட். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. நீரே வாழும் கடவுளின் மகன். நீரே வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஆயர். இயேசுவே நீரே என் ஆயர். எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் பயமில்லை. எனக்கேதும் பயமில்லை. எனக்கேதும் கவலை இல்லை. எனக்கேதும் கவலை இல்லை. இயேசுவே நீரே என் தெய்வீக மருத்துவர். இயேசுவே நீரே என் தெய்வீக மருத்துவர். நீரே என் அருமருந்து. நீரே என் அருமருந்து. நீரே எனக்கு விடுதலை தருபவர். நீரே எனக்கு விடுதலை தருபவர். உமது அருளால் நான் நலமோடு வாழ்கிறேன். உமது அருளால் நான் நலமோடு வாழ்கிறேன். வளமோடு வாழ்கிறேன். வளமோடு வாழ்கிறேன். விடுதலையோடு வாழ்கிறேன். விடுதலையோடு வாழ்கிறேன். மகிழ்ச்சியோடு வாழ்கிறேன். மகிழ்ச்சியோடு வாழ்கிறேன். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நான் சொன்னதை திருப்பி சொன்னதற்காக. பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு குருவானவர் பேசி கொண்டிருக்கும்போது சொன்னார், காதலர் தினம் கொண்டாடுறாங்க, காதலிச்சு கல்யாணம் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனாலும் என்னதான் காதலிச்சு கல்யாணம் பண்ணினாலும் காசு இருந்தால்தான் கணவன் அத்தான், இல்லாவிட்டால் அவன் செத்தான் அப்படின்னார். காசு இருந்தால் தான் கணவன் அத்தான், காசு இல்லை என்றால் அவன் செத்தான் அப்படின்னார். ஏன் ஃபாதர் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு வீட்டுக்கு போனேன். அவங்க 2 பேரும் ஒருத்தர் காதலிச்சு கல்யாணம் பண்ணனவங்க தான். அந்த வீட்டுக்குள்ளே போனதும் அந்த கணவர் தன் மனைவியை எனக்கு அறிமுகப்படுத்தும் போது சொன்னார், ஃபாதர், என் மனைவி தங்கமானவங்க, மாத தொடக்கத்தில் என் சம்பளத்தை அப்படியே வாங்கிட்டு கொடுத்துட்டேன்னா 15ஆம் தேதி வரைக்கும் வார்த்தைக்கு வார்த்தை அத்தா அத்தா அத்தான்னு தேனொழுக பேசுவாங்க. ஆனால் 15ஆம் தேதிக்கு பிறகு வாடா போடான்னு கத்துவாங்க அப்படின்னு சொன்னான். பிரியமானவர்களே, என்னதான் காதலிச்சு கல்யாணம் பண்ணினாலும் கையில் காசு இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். நீதி நூல் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. ஔவையார் எழுதிய நீதி நூலில் நல்வழி என்ற ஒரு பாடல். அந்த பாடலில் 34வது பாடலில் ஔவையார் இவ்வாறு கூறுகிறார், கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லாரும் சென்று அங்கு எதிர்கொள்வர். இல்லானை இல்லாலும் வேண்டாள் மற்றும் ஈன்றெடுத்த தாய் வேண்டாள், செல்லாது அவன் வாயிற் சொல். அதாவது
ஒருவர் படிக்காத முட்டாளாக இருந்தாலும் அவர் பணக்காரராய் இருந்தால் எல்லாரும் அவரை வரவேற்பர். மாறாக அவரிடம் பணம் இல்லை என்றால் பெற்ற அம்மாவோ கட்டிய மனைவியோ அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவன் சொல்லை எவருமே மதிக்க மாட்டார்கள் என்று அவை பாட்டி சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைய உலகம் ஒருவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார் என்பதற்காக அல்ல, மாறாக அவரிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதற்காகவே அவரை மதிக்கிறது. இது உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு உண்மை. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து ஏழைகள் பேறு பெற்றவர்கள் என்றும் பணக்காரர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றும் கூறுவது இவ்வுலகின் போக்குக்கு கொஞ்சமும் கூட ஒத்து வராது. இதை கேட்பவர்கள் ஏளனம் செய்வார்கள். உண்மையிலேயே லூக்கா நற்செய்தி 16வது பிரிவு 13-14 இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு சீடர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று. இது 13வது வசனம், 16-13 லூக்கா. அடுத்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், இதை கேட்ட பண ஆசை மிக்க பரிசேயர் இயேசுவை ஏளனம் செய்தனர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை கேட்ட பண ஆசை மிக்க பரிசேயர் இயேசுவை ஏளனம் செய்தனர். பொருளை தேடி அலையும் மக்கள் அருளுக்கு முதலிடம் கொடுத்தால் மற்ற அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும் என்று இயேசு மத்தேயு நற்செய்தி 6:34 கூறுகிறார், 33 கூறுகிறார். மத்தேயு நற்செய்தி 6:33 கடவுளை தேடுங்கள் முதலாவதாக, இது எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் வருகிறபடி வறுமையோ துன்பமோ அழுகையோ தன்னிலேயே பேறு பெற்றவை என்றோ அவற்றை கடவுள் விரும்புகிறார் என்றோ இயேசு கிறிஸ்து கூறவில்லை. மாறாக பண ஆசை கூடாது, பணத்தை நம்பி வாழ்பவர்கள் கடவுளை நம்புவது கடினம் என்றுதான் இயேசு கூறுகிறார். 1 தீமோத்தேயு 6:10 புனித பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகம் 6வது பிரிவு 10வது வசனத்திலே பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் என்று கூறுகிறார். ரோமர் 8:32 மீண்டும் பவுல் கூறுகிறார், தம் சொந்த மகன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக கையளித்த கடவுள் அவரோடு கூட மற்ற அனைத்தையும் உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பாரா என்று கேட்கிறார். கட்டாயம் கொடுப்பார். பிரியமானவர்களே, இவ்வுலகில் துன்புகிறவர்கள் மறுமை வாழ்வை எண்ணி மகிழ வேண்டும். இன்று 2ஆம் வாசகம் 1 கொரிந்தியர் 15:19 கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குவதற்கு உரியவராவோம் என்று பவுல் கூறுகிறார். எபிரேயர் 12:2 கிறிஸ்து தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருள்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார், இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பணக்காரர்களும் லூக்கா நற்செய்தி பிரிவு 19 1 முதல் 10 முடியுள்ள வசனங்களில் உள்ளபடி ஆயக்கார சக்கேயுவை போல மனம் மாறி தங்கள் செல்வத்தை ஏழைகளுடன் பகிர்ந்து கொண்டால் அவர்களுக்கும் மீட்பு உண்டு. காரணம், புறநானூற்று பாடல் கூறுகிறது, செல்வத்தின் பயன் ஈதல் கொடுத்தல். பிரியமானவர்களே, இப்போது பொருள் செல்வம் இல்லாதவர்கள் ஒரு காலத்தில் செல்வந்தர்களாக வர வாய்ப்பு உண்டு. ஆனால் இப்போது அருள் இல்லாதவர்கள், கடவுளுடைய கிருபை இல்லாமல் வாழ்கிறவர்கள் ஒரு காலும் சிறப்படையவே மாட்டார்கள் என்று திருவள்ளுவர் திருக்குறள் 248 கூறுகிறார்.
பிலிப்பியர் 4:19 புனித பவுல் கூறுவதை நாம் மறந்துவிடக்கூடாது. புனித பவுல் கூறுகிறார் பிலிப்பியர் 4:19, என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள், ஆசைகள் அல்ல, தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். ஆகவே பிரியமானவர்களே, அந்த கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ற நற்செய்தியிலே ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிற பொழுது அவர் எல்லா ஏழைகளையும் குறிப்பிடவில்லை. திருவிவிலியத்திலே ஏழைகளுக்கு என்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது. அனாவிம் என்று எபிரேயர் மொழியிலே அதற்கு பெயர். அப்படின்னா கடவுளையே நம்பி வாழ்கிற ஏழைகள். ஒரு ஏழை சொல்கிறான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவா உன்னை பார்த்து வேண்டவா, நான் வேண்ட மாட்டேன், ஏன்னா நீ ஏழையாக படிச்சுட்ட. அப்படிப்பட்ட ஏழைகள் அல்ல ஆண்டவர் சொன்னது. எந்த சூழ்நிலையிலும் கடவுளை தூஷிக்காதவர்கள், வறுமையின் கொடுமை தாங்க முடியவில்லை என்று சொல்லி தற்கொலை செய்து கொண்டு சாகாதவர்கள், இவர்களைத்தான் திருவிவிலியத்திலே பார்க்கிறோம். அவர்களுக்கு பெயர்தான் அனாவிம். எபிரேய மொழியிலே அனாவிம் என்றால் கடவுளை மட்டுமே நம்பி வாழ்கிற ஏழைகள். அந்த வரிசையில் தான் அபகூக்கு வருகிறார். அபகூக்கு புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்களிலே அபகூக்கு என்பவருக்கு ஒன்றன் பின் ஒன்றாக 6 வகையான நஷ்டங்கள் வருகின்றன. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார்? நான் ஆண்டவரில் மகிழ்ச்சியாயிருப்பேன். யோபு, அவருக்கு ஒன்றன் பின் ஒன்றாக கஷ்டங்கள் வந்தது. ஒரு கட்டத்தில் யோபின் மனைவி சொல்லுவார், நீ கடவுளை தூஷித்து விட்டு செத்து போயிடு, தற்கொலை பண்ணி செத்து போயிடு. யோபு சொல்வார், அப்படி சொல்லக்கூடாது. கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார், அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, கடவுளையே நம்பி வாழ்கிற ஏழைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. அந்த கடவுள் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார், திவ்ய நற்கருணையிலே வாழ்கிறார். இந்த திருப்பலியிலே நம்மை நோக்கி நம்மை தேடி வரப்போகிறார். அந்த ஆண்டவரிடத்தில் நாம் வைத்துள்ள நம்பிக்கை இழந்து விடாமல் அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை பாடலாக பாடி அவர் மீது, கடவுள் மீது நமக்குள்ள நம்பிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாடும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னி
இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன், உன்னை போல் மாற்றிடுவார். என்னை உன்னிடம் தந்தே, என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தே, என்னை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உண்மையிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீவீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவத்தினாலும் பலகீனங்களினாலும் நோய் நொடியினாலும் வறுமையினாலும் பல்வேறு விதமான வாழ்க்கை பிரச்சனைகளினாலும் உம்மை விட்டு பிரியவிடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும்.
தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறை தேடும் மனிதாம், இறையை மறந்து விடாதே என்று வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என்ன அழகு உன்னருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன்னருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கீழ்வானின் தீச்சுடரே, தாவீதின் கோபுரமே, சாரோனின் மலரழகே, சீயோனின் அருள் மகளே, என்ன அழகு உன்னருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கன்னிமையின் தூய்மையும் தாழ்ச்சியின் மேன்மையும் மாத்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. கன்னிமையின் தூய்மையும் தாழ்ச்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளை அமுதே அழகே, நீ வாழ்க நீ வாழ்க. என்ன அழகு உன்னருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு உன்னருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.